ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் உன் கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் தீரும்படி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன். இத்தனை நாளா உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது என் அருளையும் ஆசிகளையும் பெற்ற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். மனசில் நீ உறுதியோட வைராகியத்தோடு இருக்கும்போது ஒருபோதும் தோல்வி உன்னை தோற்கடிக்க முடியாது என் செல்லமே. நீ போகும் பாதையிலெல்லாம் உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்ல விஷயந்தான். ஆனால் எல்லாரையும் எப்போதுமே அனுசரித்து போகிறது மிக மோசமான நரக வாழ்க்கை அல்லவா? நீ எப்போதும் எல்லா விஷயங்களிலும் ஒரு அளவோடு இரு. பேசுகிறதா இருந்தாலும் ஒரு அளவோடு வச்சுக்கோ. அடுத்தவங்களை நம்புறக்கூடிய நம்பிக்கையாக இருந்தாலும் ஒரு அளவோடு வச்சுக்கோ. அனுசரித்து விட்டு கொடுத்து போவதாக இருந்தாலும் ஒரு அளவோடு இருந்தால் தான் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு என்பதை நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில சமயம் நீ கர்ஜனை செஞ்சால் மட்டும்தான் சிங்கம்ன்றது இந்த உலகத்துக்கு தெரிய வரும். நீ சிங்கமாக இருக்கலாம், நீ அமைதியாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக எப்போதுமே அமைதியாக இருந்தீன்னா உன்னை இந்த உலகம் ஏமாளியாக்காமல் பைத்தியமாக்காமல் விடமாட்டாங்க. அதனால் நீ யார் என்னங்கிறத அவ்வப்போது உன் செயல்களின் மூலமாகவும் வாழ்க்கையின் மூலமாகவும் சிங்கத்துக்குரிய அந்த கர்ஜனை மூலமாகவும் இந்த உலகத்துக்கு நீ தெரியப்படுத்தணும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு எல்லாமுமாக இருக்கும்போது, உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தித்தர தயாராக இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நிச்சயமாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் மேற்கொண்டு இதை முழுவதுமாக கேட்டு முடி. நீ வெற்றி பெறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சி போராடும்போது வேஸ்ட்டாக முயற்சி செய்யாத வீண் முயற்சின்னு சொல்கிறவங்க நாளைக்கு நீ வெற்றி பெற்ற பிறகு விடாமுயற்சியில் தான் நீ ஜெயிச்ச, நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு உறவுன்னு இந்த ஊரெல்லாம் தம்பட்டம் போட்டு பெருமையாக பேசுவாங்க. மொத்தத்தில் இந்த உலகம் ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது அவனை ஊக்குவிக்க மாட்டாங்க, உயர்த்தி பிடிக்க மாட்டார்கள். அதுவே அவன் நல்லா இருக்கா, நல்லா வாழ்ந்துட்டான், ஜெயிச்சுட்டானா உடனே அதுக்கு தான் காரணன்ற மாதிரி பெருமை பெற்றி கொள்ளத்தான் செய்வார்கள் செல்லமே. நீயும் என்னெல்லாமோ ஆகணும்னு ஆசைப்பட்டு எதுவுமே நடக்காம இப்போ ஏங்கி சோர்ந்து ஏமாற்றத்தோடு வாழ்ந்து வருகிறாய். இந்த ஏமாற்றத்தை போக்கும் விதமாகவும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் விதமாகவும் தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதும் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய, நீ என்ன சொல்ல வரன்னு முழுசாக காது கொடுத்து கேட்கக்கூடிய நல்ல உறவுகளை மட்டும் உன் கூட வச்சுக்கோ. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக உயர்த்தப் போகிறேன். போட்டி மனப்பான்மையும் பொறாமை குணமும் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீ கவனமாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். இல்லைனா சட்டுன்னு நீயே எதிர்பார்க்கும்போது உன் காலை வாரி விட்டுட்டு அவங்க உன் முதுகில் ஏறி மேலே போய் ஜெயிச்சு போயிடுவாங்க என் செல்லமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் கொஞ்சம் காசு பணம் அதிசயமாக வச்சுருந்தான், கொஞ்சம் நல்லா வசதியாக வாழ்ந்தானாலே மற்றவங்க எல்லாரும் அவனை போட்டியாளராக நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனை பார்த்து பொறாமப்பட்டு அதுபோல் வாழ்க்கை தனக்கும் அமையணும்னு ஏங்கக்கூடியவர்களாக எதிர்பார்க்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். என் அன்பு பிள்ளை, உனக்கு அதை விட அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். நீ ஒருபோதும் யார் வாழ்க்கையையும் பார்த்து உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு உன்னை சாதாரணமாக தாழ்த்தி நினைத்து கொள்ளாதே. எப்போதும் உன் வாழ்க்கை எளிதாக சந்தோஷமானதாக சுலபமாக மனநிறைவு உள்ளதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நல்ல பிள்ளையாக நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ எப்போதும் அமைதியாக இரு, நல்லா உழைக்க பழகு, நல்லா முயற்சி செய்ய பழகு. கண்டிப்பாக உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே. நீ வெற்றி பெறதுக்கு 3 வழிகள் தான் இருக்குது. ஒன்று, எல்லாரை விட நீ எப்போவுமே எல்லா விஷயங்களையும் அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கணும், மற்றவங்களை விட அதிகமாக செயலாற்றணும், வேலை செய்யணும். இன்னொன்று, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்க வேண்டி வந்தாலும் குறைவாக எதிர்பார்க்கணும். இப்படி அதிகமாக செயல் புரியக்கூடிய, அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய
நல்ல புத்திசாலி பிள்ளையாகவும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத நல்ல தானே அனைத்தையும் செய்து கொள்ளக்கூடிய திறமைசாலியாகவும் நீ இருந்தீனா உன் வாழ்க்கையில கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியுமே செல்லமே. உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த வராகி அம்மா செய்து கொடுக்க தயாராக இருக்கும்போது நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இந்த உலகத்துல தனியா தான் பிறந்தோம், தனியா தான் வாழணுங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காம தனியாகவே அனைத்தையும் சிறப்பாய் செய்து கொடுக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி உனக்கான எதிர்காலத்தையும் சிறப்பாக்கி கொடுப்பேன். வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம்தான். எல்லா மனிதர்களுக்கும் சீக்கிரமே முதுமை வந்துவிடும். மற்றவங்களை வெறுக்கிறதுலையும் மற்றவங்க கிட்ட சண்டை போடுறதுலையும் வீண் பேச்சு பேசுவதிலும் நேரத்தை செலவிடாம எல்லாரையும் நேசிச்சு அன்பு காட்டி அரவணைச்சு போகக்கூடிய பிள்ளையாக இரு. உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுக்குறேன். நீ நல்லா வாழ்றதுக்கு உனக்கு காசு பணம் வேண்டும். நீ நல்லா சந்தோஷமா நிம்மதியா மனநிறைவோட வாழ்வதற்கு உனக்கு எது தேவைப்பட்டாலும் அதை கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எப்பவும் யாரிடமும் கடன் கேட்டு போகும்படியோ கையேந்தி நிற்கும்படியோ இந்த வராகி அம்மா உன்னை விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. உனக்கு எது தேவையா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளு. உனக்கானதை நானே என் கைகளால் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எப்போதும் திட மனசோட தைரியமா இருந்தீனாதான் உனக்கான நல்லதை என்னால செய்ய முடியும் என் செல்லமே. நிம்மதி வேணும், மனசுல அமைதி வேணும்னு யோசிக்கிறனே, எப்போது ஆசைகளை கைவிடப் போகிறாய்? ஆசைகள் இருக்கிற வரைக்கும் யாராலும் அவ்வளவு சுலபமா நிம்மதியா வாழ்ந்துட முடியாது. ஆசைகளை துறந்து வாழ்க்கையை நிம்மதியா வாழணும்னு நினைச்சா மட்டும்தான் நிம்மதி உன் வசப்படுமே செல்லமே. எல்லா இடத்துலையும் கோவப்படவும் வேணாம், எல்லா இடத்துலையும் அமைதியா பொறுத்து போகவும் வேண்டாம். ஒரு அளவுக்கு பொறுமையை கடைப்பிடி. பொறுமைக்கு மதிப்பில்லை. உன்னை அலட்சியமா நினைக்கிறாங்கன்னு தெரியும் போது கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபத்தை காட்டிவிட்டால் மட்டும்தான் நீ வெற்றி பெற்று வாழ முடியும். இல்லைனா நீ எல்லாத்துக்கும் பொறுமையாவே விட்டு கொடுத்து அனுசரித்து போனினா உன்னை கோமாளியாக ஆக்கி விடுவார்கள் செல்லமே. நீ கவலைப்படுறதால வாழ்க்கையில ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. முயற்சிகள் மட்டும்தான் வெற்றியை தரும். கவலைகளை தூக்கி எறி. உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில என்ன இருக்கோ அதற்கு எப்போதும் நன்றி உணர்வோடு இரு. ஏன்னா உன்னை விட மோசமா கஷ்டப்படுறவங்க உன்கிட்ட இருக்கிறது கூட இல்லாம வாழ்க்கையை வாழ்றவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கும்போது உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்காக நீ நன்றி சொல்லலாம் தானே. எப்போதும் சும்மா இருக்கிறதுங்கிறது வேலை செய்யறதை விட அதிகம் களைப்பை தரக்கூடிய விஷயம். சும்மாவே உட்கார்ந்து சோம்பேறித்தனத்தோட வாழாம நல்லா வேலை செஞ்சு புத்துணர்ச்சியோடு உனக்கான வேலைகளையும் உழைப்பையும் முயற்சியையும் நீ செய்யும் போது வாழ்க்கையை மிக பெரிய அளவுல ஜெயிக்க முடியும் என் செல்லமே. இந்த உலகத்துல வேலையே செய்யாம வாழ்பவர்களை விட வேலை வாழாமல் உழைப்பவர்கள் தான் அதிகம். நிறைய பேர் காசு பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவே ஓடி ஓடி கடினமா உழைப்பை கொடுப்பவர்களாக இருக்காங்க. ஆனா அவங்க சம்பாதிச்சாங்களா, நல்லா வாழ்ந்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். எப்போதும் எல்லா விஷயங்களையும் ரசிச்சுக்கிட்டே போக முடியாது. எல்லாமே சரியாகவே நடக்காது. சில சமயம் தப்பான விஷயங்கள் நடக்கும்போது சகிச்சுக்கிட்டும் கடந்து போக தயாராகு. உன் வாழ்க்கையில எப்போதும் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை எல்லாம் தாண்டி உனக்கான இன்பங்களை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருந்தாதே. நீ போற வழியில இருக்கக்கூடிய பாதைங்கிறது மலை மேடு பள்ளம்னு எல்லாம் நிறைஞ்சதை போல இருந்தாலும் பார்க்கறதுக்கு இதை கடந்து போக முடியாதோன்னு உனக்கு தோன்றினாலும் கண்டிப்பா இது எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ்க்கையை ஜெயிக்க தான் போற. போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்து வெற்றிகரமாக வாழத்தான் போகிறாய் என் செல்லமே. நீ என்னவோ இந்த உலகத்துல 1000 வருஷம் நிரந்தரமா வாழ போற மாதிரி நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க. எப்போதும் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்துகொள். உனக்கான அனைத்தையும் நிரந்தரமாக நல்லபடியாக நிம்மதியாக நீ வாழும் விதத்தில் நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ எப்போதும் கண்ணீர் விடாம கவலைப்படாம என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனதிடத்தோடு இரு. அடுத்தவங்களை பாராட்டக்கூடிய நல்ல மனசு உனக்கு இருந்ததுன்னா
இந்த வராகி அம்மா உனக்கான பாராட்டுகள் உன்னை வந்து சேரும்படி செய்வேன். உன் மனசு குளிரும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் கூட நான் செய்வேன் என் செல்லமே. தோல்வி உன்னை வீழ்த்தும் போதெல்லாம் குழந்தை எப்படி கீழே விழுந்து எந்திரிச்சு நடக்க கற்றுக்குமோ அதை போல நீ கீழே விழுகிறாய். இந்த தோல்வியை தாண்டி நான் எந்திரிச்சு நடந்து போய் வாழ்க்கையை ஜெயிப்பேன்னு நம்பிக்கையோடு நடக்க தயாராகு. இப்பொழுது நீ பார்க்கும் எல்லா தோல்விகளையும் கடந்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கும் வெற்றிகரமாக வாழ்வதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். எத்தனையோ விஷயங்களில் எத்தனையோ மனிதர்களிடம் எத்தனையோ விதவிதமாக நீ ஏமாற்றப்பட்டு விட்டாய். இனிமேலாவது யாரையும் எதுக்கும் பெருசாக நம்பாமல் எல்லாவற்றையும் நீயே சுயமாய் செய்ய பழகு. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பாமல் புரிதலை தெளிவாக வைத்துக்கொள். அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்களுடைய வார்த்தைகளை தெளிவாக புரிஞ்சுக்கோ. எந்த விதத்திலும் உனக்கு ஏமாற்றம் வராமல் உன் வாழ்க்கையில் வெற்றிகளை நான் ஒப்படைக்கிறேன். நீ எந்த விஷயத்தில் அதிகமாக அன்பு வைக்கிறாயோ அந்த விஷயமே உனக்கு வருத்தத்தை கொடுக்கலாம், ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் அதை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. அனைத்தையும் உனக்காக சரி செய்ய இந்த வராகி அம்மா இருக்கிறேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை மதிக்கிற இடத்துல நீ ஆளாக கூப்பிடாமலே போய் நில்லு. ஆனால் உனக்கு உரிமையை தராத மனிதர்களிடத்தில், உன்னை பெருசாக மதிக்காத மனிதர்களிடத்தில் நீ ஒரு ஓரமாக போய் நிற்கிறத விட அங்கே போகாமல் இருப்பது தான் உனக்கு நல்லது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராவது எதையாவது உன்னை பற்றி சொல்லி விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் யாரிடமும் விவாதிக்காமல் நீ பாட்டுக்கு மௌனமாக கடந்து போய் உன் வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கும் உனக்கான நல்லது நடப்பதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு வழித்துணையாக வழிகாட்டியாக இருப்பேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது எவ்வளவு கஷ்டம் நிறைஞ்சதுன்றத இப்பொழுது நீ பார்த்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறாய் தானே. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தங்கிறத புரிஞ்சுக்கோ. கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட்டாலும் கண்ணீர் வடிக்காமல் அமைதியாக கடந்து போக தயாராக இருந்தீனா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். இப்போது இருள் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பதற்கும் உனக்கு ஆறுதல் சொல்லவும் அன்பு காட்டவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. கூடிய சீக்கிரம் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாய் வெற்றிகரமாய் நான் நடத்தி முடிக்கிறேன். முதுமை முழுமையாய் ஆட்கொள்ளும் காலத்திலும் உனக்கு ஊன்றுகோலுக்கு அவசியம் இருக்காது. ஏன்னா நான் உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே இருக்க போகிறேன் அல்லவா. உனக்கு துணையாக இருந்து உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக மன நிறைவோட சந்தோஷமாக வாழும்படி செய்வேன். விடியாத இரவுன்னு இங்கு எதுவுமே இல்லை, முடியாத துயரம்னும் எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையில் இருக்கும் துயரங்களையும் துன்பங்களையும் துரத்தி அடிச்சிட்டு உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன். நீ இப்போது பார்க்குற தோல்விங்கிறது உனக்கு முடிவு கிடையாது என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நிறைவான நிரந்தரமான வெற்றியை உன் கைகளில் நானே ஒப்படைக்கிறேன். நீ எப்போதும் எதை பார்த்தாலும் எதை காதுகளில் கேட்டாலும் கூட அதை அப்படியே முழுசாக நம்பிட வேணாம். ஏன்னா கண்ணால் பார்க்குறதும் காதால் கேட்குறதும் பல சமயங்களில் பொய்யாகத்தான் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நல்லா யோசித்து கவனித்து புரிஞ்சு நடந்துக்கோ. நீ பேசுகிற 100 வார்த்தைகளில் யாருக்கும் வழியை ஏற்படுத்தி விடக்கூடாது. யார் ஒரு நல்ல மனிதர் நல்ல வார்த்தையை சொல்லும் போதும் நீ அதை நினச்சி நொந்து போகவும் கூடாது என் செல்லமே. ஏன்னா நீ அவங்க சாதாரணமாக சொன்னதை பெருசாக நினச்சிக்கிட்டு பல சமயங்களில் வருத்தப்படுற வேதனைப்படுற. எல்லாரும் எப்போவுமே உன் மனசை காயப்படுத்தணும்னு நினச்சே பேச மாட்டாங்க. அவங்க யதார்த்தமாக சொல்கிறத நீ ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நீ நல்வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு அருள் செய்வேன்.